ஒரு முழு நாகரிகமே அழியப் போகிறது என்று ஈரானை குறிப்பிட்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்போது ஈரானுடன் 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் என்று ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக நமது டெல்லி செய்தியாளர் மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, ட்ரம்போட இந்த அறிவிப்பு எப்படி பார்க்கப்பட வேண்டியிருக்கு? ஏன்னா இது நிரந்தரமாக எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையா பார்க்கணுமா, அல்ல தற்காலிக நடவடிக்கை அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமா? பேச்சுவார்த்தைக்காக 2 வாரங்கள் அவகாசம் கிடைப்பதற்காக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானிலே வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தை தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படியே இதில் ஈரான், அமெரிக்கா மட்டுமல்லாமல் இஸ்ரேலும் இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இஸ்ரேல் தான் ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என அமெரிக்காவை தூண்டியது, அதற்கான திட்டங்களை வகுத்தது எல்லாமே. ஆகவே இஸ்ரேல் என்ன நிலைப்பாடை எடுக்கிறது என்பதும் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கும். இந்த போர் நிறுத்தத்தை குலைக்க அவர்கள் முயற்சி செய்யாமல் அதற்கு ஒத்துழைப்பு அளிப்பது அவசியமாக இருக்கும் என கருதப்படுகிறது. அதே போலவே இந்தியாவுக்கு பல்வேறு முக்கிய தாக்கங்கள் இந்த போர் காரணமாக ஏற்பட்டிருக்கின்றன. நேரடியாக இந்த போரிலே இந்தியாவுக்கு அருகில் உள்ள நாடுகளிலோ எந்த வகையிலும் ஈடுபடவில்லை என்றாலும் இந்த போருடைய தாக்கம் இந்தியா மட்டுமல்லாது இலங்கை, வங்கதேசம், பாகிஸ்தான், நேபாள் போன்ற அண்டை நாடுகளிலும் வெகுவாக பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக இந்தியாவிலே எல்பிஜி தட்டுப்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆங்காங்கே வரிசைகளில் நின்று எல்பிஜி உருளைகளை வாங்கும் அளவுக்கு நிலைமை மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்திருந்த போதிலும் அந்த தட்டுப்பாடு இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இத்தகைய சூழலில் இந்தியாவிலே எரிபொருள் விலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இப்போதைக்கு அரசு 1 லிட்டருக்கு 10 ரூபாய் என்கிற அளவுக்கு கலால் வரியை குறைத்து பெட்ரோல், டீசல் விலை உயராமல் பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீண்ட நாட்களுக்கு அப்படி நடைபெற வாய்ப்பு இல்லை. சட்டமன்ற தேர்தல்கள், குறிப்பாக தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களிலே சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எரிபொருள் விலை உயரலாம், அதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்றும் பேசப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த போர் நிறுத்த அறிவிப்பு வந்திருக்கிறது. இதன் காரணமாக ஹார்முஸ் நீரிணையில் சிக்கியிருக்கும் கப்பல்கள் அங்கிருந்து கச்சா எண்ணெய் போன்ற மூலப்பொருட்களை ஏற்றிக்கொண்டு பல்வேறு நாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. இதன் காரணமாக இந்தியாவுக்கு வந்து சேர வேண்டிய கச்சா எண்ணெய், எல்பிஜி போன்றவற்றிலே தாமதம் ஏற்படுவதை தவிர்க்க முடியும். அதே போல விவசாயிகளுக்கு தேவையான உரங்களை அளிப்பதற்கான மூலப்பொருட்கள் வளைகுடா நாடுகளிலிருந்து வருகின்றன. வேறு பல முக்கிய தொழில்களுக்கான மூலப்பொருட்களும் அந்த பகுதியிலிருந்து வருகின்றன. அதெல்லாம் கடந்த 1 மாதமாக பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த பாதிப்பு தற்போது நீங்கினால் 2 வாரங்களிலே மிகவும் முக்கியமான தாக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே தற்போது இந்த அறிவிப்பு வெளியான பிறகு சர்வதேச சந்தையிலே கச்சா எண்ணெயின் விலை கிட்டத்தட்ட 20% குறைந்திருக்கிறது. இதன் மூலமாகவே நாம் இந்த அறிவிப்பின் முக்கியத்துவம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. ஈரான் நாட்டில் மட்டுமல்லாமல் அதன் அருகில் உள்ள பல்வேறு நாடுகளில், குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, குவைத் போன்ற நாடுகளிலும் இந்த போர் காரணமாக கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஈரான் இந்த நாடுகளில் பல்வேறு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் சர்வதேச சந்தையிலே எரிபொருள் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது சரி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. இந்த 2 வாரத்திலே நடக்கும் பேச்சுவார்த்தை காரணமாக போர் மேலும் தற்போது தள்ளி போவதற்கான வாய்ப்பு கிடைத்தால் அதன் மூலமாக சகஜ நிலை ஏற்படுவதற்கான சூழல் ஏற்படும். அதாவது போர் நிறுத்தம் தற்போது தற்காலிகமாகத்தான் ஏற்பட்டிருக்கிறது. இதை நிரந்தரமாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. குறிப்பாக ரஷ்யா, சைனா உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்கா இந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றன. அதே சமயத்திலே அமெரிக்காவுக்கும் கடும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த போரிலே பல அமெரிக்க விமானங்கள் நாசமடைந்திருக்கின்றன. ஒரே சம்பவத்தில் மற்றும் 3 அமெரிக்க F-15 விமானங்கள் வீழ்த்தப்பட்டன. அதே போலவே ஈரான் நாட்டுக்குள்ளாகவே ஒரு F-15 விமானம் தாக்கப்பட்டு வீழ்ந்து அதன் விமானி அங்கு சிக்கி அதை காப்பதற்காக அங்கு சென்ற பாகிஸ்தான் அமெரிக்க படைகள் மேலும் 2 விமானங்களை அங்கே இழந்தன. இதை தவிர அமெரிக்க ஹெலிகாப்டர்களுக்கு தாக்குதல் ஏற்பட்டிருக்கிறது, அதனால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது.
அமெரிக்காவின் ரீப்பர் ட்ரோன்ஸ் என்று சொல்லப்படும் மிகவும் தொழில்நுட்ப ரீதியாக நவீனமான பல ஆளில்லாத ட்ரோன் விமானங்கள் இந்த போரிலே தாக்கப்பட்டு நாசமடைந்திருக்கின்றன. இப்படி பல மில்லியன் டாலர்களுக்கான நஷ்டத்தை அமெரிக்காவும் சந்தித்திருக்கிறது. ஆகவேதான் அமெரிக்காவும் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்தும் எனவும், ஹார்முஸ் நீரிணையை திறப்பதிலே தற்போது உலக நாடுகள் அனைத்தும் தங்களுடைய வலியுறுத்தலை தொடர்ந்து தெரிவித்து வருவதால் அதற்கு அமெரிக்காவும் ஒத்துக்கொள்ளும் என்று கருதப்படுகிறது. அமெரிக்காவின் தாக்குதல் காரணமாகத்தான் ஈரான் ஹார்முஸ் நீரிணையை மூடியிருந்தது. தற்போது ஹார்முஸ் நீரிணை திறக்கப்பட்டு அங்கு கப்பல் போக்குவரத்து சகஜமானால் இதனால் இந்தியா உள்ளிட்ட நாடுகளிலே எரிபொருள் தட்டுப்பாடு தவிர்க்கப்படும், எரிபொருள் விலை உயர்வது தவிர்க்கப்படும். இதன் காரணமாக இந்த நாடுகளிலே உரப்பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை ஏற்படுவது தவிர்க்கப்படும். இதனால் பணவீக்கம் தடுக்கப்படலாம், ஏழை மக்கள் பாதிக்கப்படுவது, விலைகள் தொடர்ந்து உயர்வது போன்ற பல்வேறு விஷயங்களை தவிர்க்க முடியும். ஆகவேதான் இந்த போர் நிறுத்தத்துக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பு மிகவும் முக்கியத்துவமானதாக கருதப்படுகிறது. 2 வாரங்களிலே பேச்சுவார்த்தை மூலமாக நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்பட்டால் இந்திய பொருளாதாரத்துக்கு அது மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதே சமயத்தில் வளைகுடா நாடுகளிலே 1 கோடி இந்தியர்கள் வசித்து வருகிறார்கள். ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளிலே அவர்களுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய கவலையாக இருந்தது. இந்த போர் நிறுத்தம் காரணமாக அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்பதும் மிகவும் ஆறுதலான அம்சமாக இருக்கிறது. உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கணபதி. பாலவெச்சுவில் உங்களுக்கும் நன்றி. ஈரானுடன் 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். நிரந்தர போர் நிறுத்தம் தொடர்பாக ஈரானிடமிருந்து 10 அம்ச திட்டம் கிடைத்திருப்பதாகவும் முக்கிய அறிவிப்பை டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார்.